இந்த வீடியோல நம்ம காஞ்ச கறி குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நல்லா ட்ரையான மட்டன் நான் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டுல இருந்து 3 நேரம் தண்ணி சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிட்டு ட்ரை மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ட்ரை மட்டன் நல்லா அரை மணி நேரம் தண்ணியிலே ஊறிடுச்சு. தண்ணியை தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பீஸை மட்டும் சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஊற வச்சுருந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதையும் குழம்போடு சேர்க்க போகிறோம். குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் தேங்காய், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ட்ரை மட்டனை சேர்த்துக்கலாம். அடுத்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மசால் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவு குழம்பு மசால் தூள் சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் அளவு கரம் மசால் பவுடர் சேர்த்துருக்கேன். மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ட்ரை மட்டனில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால நான் குழம்புல இன்னும் வரைக்கும் உப்பு சேர்க்கலாம். மசாலெலாம் சேர்த்து மட்டனோட நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம மட்டன் அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தோம். அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம். அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். குழம்பு திக்காக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் நம்ம குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வாசத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. குக்கர் சவுண்ட் நின்னதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தண்ணியாட்டம் இருந்துச்சுன்னா 10 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.